தேவனை நம்பி வாழுகிற வாழ்க்கை, தேவனை மாத்திரம் பார்த்து வாழுகிற வாழ்க்கை ஒரு அசைக்கப்பட முடியாத ஒரு சூழலை நம்மிலே கொண்டு வருகிறது. எத்தனை போராட்டங்கள் பாடுகள் வந்தாலும் அவைகள் நம்மை அசைக்கக்கூடாதபடிக்கு அவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறபடினால், அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறபடினால், தேவன் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் என்ன செய்யப்படுகிறதில்லை, அசைக்கப்படுகிறதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, யாருக்கு இந்த ஆசீர்வாதங்கள் என்று பார்க்கிற போது யார் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் அநேக காரியங்களை சொல்லுகிறது. என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 62ஆம் சங்கீதம் 6வது வசனம், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவது இல்லை. பாருங்களேன், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய நிச்சயம் இருக்க வேண்டும். இங்கே ஏன்னா தேவ பிள்ளைகள் நாம் யாரோடு கூட இருக்கிறோம், யாரால் நடத்தப்படுகிறோம் என்பதை சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது ஒரு பெரிய தைரியம் வரும், ஒரு பெரிய விசுவாசம் வரும். சொல்லுகிறான், அவர் என் கண்மலை, அவர்தான் என்னை ரட்சித்திருக்கிறார், அவர்தான் எனக்கு ஒரு பெரிய அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகையினாலே நான் என்ன செய்யப்படுகிறதில்லை, சூழ்நிலைகளாலே அசைக்கப்படுகிறதில்லை, ஆட்களாலே அசைக்கப்படுகிறதில்லை, சத்துருவினாலே அசைக்கப்படுகிறதில்லை. அப்போ இந்த ஒரு பெரிய விசுவாசத்துக்கூடாய் கடந்து போக வேண்டும். அநேக நேரங்கள்ல நம்முடைய விசுவாசத்தையும் நம்ம நம்பிக்கையும் என்ன செய்கிறேன்னு சொன்னா, சின்ன சின்ன உபத்திரவங்கள் பாடுகள் வந்து அப்படியே கொஞ்சம் அசைக்க பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும். பவுலாயினால்தான் 1 தெசலோனிக்கர் 3:2 சொல்லுகிற போது சொல்லுகிறான், ஒரு மனிதனை அவனுடைய உபத்திரவங்கள் அவன் விசுவாசத்திலிருந்து என்ன செய்யுமா, கொஞ்சம் அசைக்க பார்க்கும். அப்போ பவுல் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இந்த விசுவாசத்திலிருந்து அவர்கள் இந்த உபத்திரவங்களினாலே அசைக்கப்படாமல் இருக்கணும்னு சொன்னா, ஒரு பூரண விசுவாசம் உள்ள ஒருவன் அவர்களுக்கு தேவை. பவுல் அதனாலதான் என்ன பண்றான்னு சொன்னா, தீமோத்தேயுவை அனுப்புகிறதை பார்க்கிறோம். இப்போ இந்த உபத்திரவங்கள் என்ன செய்து விடக்கூடாது, அவர்கள் விசுவாசத்திலிருந்து அசைத்து விடக்கூடாது. பவுலுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆகையினாலே நான் உங்களுக்கு யார் அனுப்பி இருக்கிறேன், தீமோத்தேயுவை அனுப்பி இருக்கிறேன். தீமோத்தேயு யாருன்னு சொன்னா, அவன் பரம்பரையா எப்படிப்பட்டவர்களா, விசுவாசம் உள்ளவர்கள். அவன் தாய், அவன் பாட்டி எல்லாமே எப்படிப்பட்டவர்களா, ஒரு பெரிய விசுவாசத்துல வல்லவர்கள். பவுல் சொல்லுகிறான், நீ போ. கர்த்தருக்கு மகிமை. கவனிங்க, நம்முடைய சூழல்களிலே நாம் இந்த விசுவாச குலைவு ஏற்படாதபடிக்கு, இந்த உபத்திரவங்கள் வருகிற போதெல்லாம் நாம் நம்மை தற்காத்து கொள்ளும்படியாய் தேவன் என்ன செய்கிறாரா, தம்முடைய ஆவியானவரை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவர் வந்து நம்ம என்ன செய்கிறாரா, சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார், விசுவாசத்திலே நம்மை உறுதிப்படுத்துகிறார், சூழல்களை மேற்கொள்ளுகிறதுக்கு பலன் தருகிறார். ஆண்டவர் மகிமைப்படட்டும். நல்ல கவனிங்க, ஒவ்வொரு உபத்திரவங்களும் அது பெரியதோ சிறியதோ ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தரை எனக்கு முன்னாலே வைத்து இருக்கிறேன், ஆகையினால் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் நான் என்ன செய்கிறதில்ல, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அந்த உபத்திரவங்கள் எனக்கு பின்னாலே இருக்கிறது, அந்த உபத்திரவங்களை நான் கவனிக்கிறது இல்லை. ஏன் சொன்னா, தேவனை முன்னாலே வைத்திருக்கிறேன். அப்போ ஆண்டவரை முன்னாலே வைக்கிற போது நான் அசைக்கப்படுவது இல்லை.